உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் அடுத்த வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்கரகதியில இருக்க போறாரு. இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வக்கர பலன்களை இந்த குரு பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த மிதுன ராசிக்காரங்க மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு பாதிப்புகள், எந்த இடத்துல போனாலும் பிரச்சனை தான் அதிகமாக இருக்கு, என் லைஃப்ல மாற்றமே வராதா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பது. மிதுன ராசி அப்படின்னாவே கண்டிப்பா ஜெயிப்பீங்க. முதல்ல அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக சிறந்த புத்திசாலிகள் இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த மிதுன ராசி தான். உங்களுடைய நேரம் சரியில்லாதனால அந்த புத்திசாலித்தனம் வெளியில வரல, அவ்வளவுதான் விஷயம். அந்த நேரம் தான் காரணமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு எல்லா அறிவும் இருக்கு, உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கு. உங்களை விட ஒரு மிக சிறந்த திறமைசாலிகள் யாருமே கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நுணுக்கமாக செய்யக்கூடியவர்கள் மிதுன ராசி என்பர்கள். நான் அப்படிதான் செய்கிறேன் சார், எல்லாமே பண்ணுறேன், பட் ஆனால் என் லைஃப்பில் டெவலப்மெண்ட் இல்லை. அந்த லைஃப்பில் டெவலப்மெண்ட்னு கேட்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கணும். ஏன்னா இந்த வரக்கூடிய குரு வக்கர காலத்தை கரெக்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள்லேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி இருக்க போகுது. காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு கிரகம் 12ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். இந்த நிறைய வாய்ப்புகள்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி என்பவர்களுக்கு மேஜராக நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க மிதுன ராசியாக இருப்பாங்க. உங்களுடைய மைண்டே எப்படி இருக்குன்னா, ரூ. 1 போட்டால் எனக்கு ரூ. 2 கிடைக்குமா அப்படின்ற சிந்தனைகள் எல்லாருக்குமே இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா திறமைசாலிகள் புத்திசாலிகள்னு சொல்கிறோம். அப்போ அந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இந்த அடுத்த வரக்கூடிய ஒரு 6 மாதம் இருக்க போகுது. நிறைய மிதுன ராசி என்பது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க. பணம் எங்கேயாவது வந்தால் பரவாயில்ல, நான் சில பேரை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேசியிருக்கேன், அதெல்லாம் வரல. சில பேர் பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இன்னும் தரல. அவங்களெல்லாம் கண்டிப்பாக இந்த ஒரு 6 மாதத்தில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பண வரவுகள் வரும். அந்த பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இந்த முன்னாடி நடந்திருந்தா கூட அந்த பணம் விரயமாக இருக்கும், அதை நான் வச்சுக்கிங்க. ஆனால் இப்போ அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாபமா மாறக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பா மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க. அதே போல சில பேருக்குலாம் வந்து கடன் கிடைக்கல, நான் பேங்க் லோன் ட்ரை பண்றேன், ஹவுசிங் லோன் ட்ரை பண்றேன், இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுடைய டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பண்றீங்க, ஒரு பிஸ்னஸ் லோன் கிடைச்சா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அது காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் நிறைய லோன்ஸில் பிரச்சனைகள்லாம் இருந்தனால உங்களுக்கு லோன் கிடைக்காத நிலை சில பேருக்கு இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக ரிவைவ் ஆகி இந்த வரக்கூடிய அடுத்த 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோன் கிடைக்கும். லோன்ல பிரச்சனைனால தான் சார் எனக்கு லைஃபே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கவலைப்படாதீங்க. மிதுன ராசி அப்படின்னாவே கடன் வாங்கினா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அப்போ கடன் வாங்கலாமா சார்னா கடன் வாங்குங்க, தப்பு கிடையாது. அதிக வட்டிக்கு போய் மாட்டிக்காதீங்க. அந்த மாதிரி மாட்டினதுனால தான் நிறைய மிதுன ராசி என்பவர்கள் தொழிலை இழந்து, வீடு வாசலை இழந்து இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே திருப்பி வாழ்க்கையில ஒரு மாற்றம்ன்றது கண்டிப்பா வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த குரு வக்கர பலன்கள் இருக்க போகுது. அதே போல மிதுன ராசியில இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் இருக்கு. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க இருக்கிற இடத்துலயே வேலை தேடினீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. நீங்க ஒரு ஊர் மாறுங்க, ஒரு இடம் மாறுங்க. அட்லீஸ்ட் வந்து நீங்க ஒரு ஒரு ஏதாவது ஒரு லொகேஷன்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, அடுத்த ஒரு பக்கத்துல ஒரு ஒரு 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் அந்த மாரி லொகேஷன் சேஞ்ச் பண்ணி நீங்க ஒரு வேலைய தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். இல்ல சார் நான் ஊரே மாறலான்னு இருக்கேன் சார்ன்னா, உங்கள விட அதிக புத்திசாலிகள் முடிவெடுக்கக்கூடிய தருணம் இதுவா தான் இருக்க போகுது. நீங்க ஊர் மாறுங்க, லைஃப் சூப்பரா இருக்கும். நீங்க அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரிலாம் பயணம் செய்து வேலை பார்க்கக்கூடிய தருணம். நெறைய மிதுன ராசி என்பவருக்கு என்னன்னா, நான் ஏற்கனவே ஒரு இடத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். அந்த சம்பளம் எனக்கு அதே இடத்துல கிடைக்கல. நான் வெளியூருக்கு ட்ரை பண்ணேன். அத விட கம்மியா தரேன்னாங்க. இல்ல என்னுடைய அங்க லிவிங் எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கு. அதனால நான் போல. அதனால தான் நெறைய பிரச்சனைல மாட்றீங்க. நீங்க அத மாறுங்க. ஃபர்ஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஒரு நிலை கடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக, உங்களுடைய அறிவு சம்பந்தமான திறமை காரணமாக கண்டிப்பா
உங்க ஆஃபீஸ்ல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்கிரிமெண்ட் வரும், சம்பள உயர்வு வரும். எல்லாமே நடக்கும்போது லைஃப் சிறப்பா அமையக்கூடிய ஒரு நேரம் இந்த குரு பகவானுடைய வக்ர நிலையில கண்டிப்பா உண்டு. அதுக்கான முயற்சிகள கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஃபாரின் ட்ரை பண்றீங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா கிடைக்கக்கூடிய நேரம். அதேபோல வெளிநாட்ல இருக்கிறவங்க, சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ல தான் இருக்கேன். எனக்குமே வந்து ஆஃபீஸ்ல பிரச்சனைகள் இருக்கு. அது மாரி சொல்லக்கூடிய நிலை கண்டிப்பா இருக்கு. இல்லாமலாம் இல்ல. நெறைய பேருக்கு அங்க வீடு வாங்கிட்டு நான் லோன் கட்ட முடியாம இருக்கேன். நான் ஒருத்தர் தான் வேலை செய்றேன். வீட்ல எல்லாருமே குழந்தைங்க, ஒய்ஃப்லாம் இருக்காங்க. எனக்கு வேலை போயிடுச்சுன்னா பிரச்சனை. அதுக்கு பயந்துகிட்டே நான் வந்து வேலை மாற்றம் பண்ணாம இருக்கேன். அந்த மாரி இருக்கவங்கலாம் பயத்த விட்டுருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் கிடைக்கும். அந்த வேலை மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வேலை மாற்றமா தான் இருக்கும். ஒண்ணும் பயப்படாதீங்க. அதேபோல இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, இடம் விக்காதவங்க, வீடு விக்காதவங்களுக்கு கண்டிப்பா அந்த இடம், வீடு விக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பா மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான இன்வெஸ்ட்மென்ட் நெறைய பண்ணுவாங்க. மேஜரா பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே இன்வெஸ்ட்மென்ட் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தக்கூடியவர்கள். அதுல மேஜர் இன்வெஸ்ட்மென்ட் எப்படி இருக்கும்னா, வீடு வாங்கி வச்சுக்கலாம், இடம் வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாரி நெறைய மிதுன ராசி என்பர் ரியல் எஸ்டேட்ல இருப்பீங்க. அந்த மாரி இருந்தவங்கலாம் என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான இன்வெஸ்ட்மென்ட்ல லாக் ஆயிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த இடம் வித்து, வீடு வித்து, அது சம்பந்தமாக பண வரவுகள குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலனாக இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் இருக்கு. நீண்ட காலமா இடம் விக்கல சார். நான் ஒரு இடம் வாங்குனேன். அதுல தான் லாக் ஆயிட்டேன். ஒரு வீடு வாங்குனேன். அதுல தான் லாக் ஆயிட்டேன். ஏன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் நல்ல சம்பளம் வருது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணா தான் என்னன்னு பண்ணியிருப்பீங்க. தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா வேல போனதுக்கப்புறம், பிசினஸ்ல டல் ஆனதுக்கப்புறம் என்னன்னா, ஐயோ! நம்ம தெரியாம பண்ணிட்டோமே! தெரியாம வெளில இன்ட்ரெஸ்ட் வாங்கி போட்டோமே! இந்த வாட்டி கட்ட முடியலன்ற ஒரு நிலை இருக்கும். அப்படி ஏதாவது வித்தரலாம், இடத்த வித்தரலாம்ன்னு ட்ரை பண்ணும்போது, அந்த இடம் கம்மியா போறது, அந்த இடம் விக்க முடியாத சூழ்நிலை, இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அந்த நிலை மாறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கு. ஆனா, இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, கொஞ்சம் ரேட் நீங்க எதிர்பார்த்த ரேட் கிடைக்காது. நீங்க உங்களுடைய லோன்ஸ ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையில்லாத நீங்க கடன் கட்டுறீங்க அப்படின்னா, அத ஒரு கம்மியா பண்ணாலும் பரவால்ல. நீங்க குடுத்துட்டு வெளில வர்றது ரொம்ப நல்லது. அது உங்கள நீண்ட காலம் கண்டிப்பா காப்பாத்தும். அதேபோல இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய குரு வக்கர பயிற்சி காலகட்டங்கள்ல உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா 12ஆம் இடத்துலருந்து வக்கரமாகும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் பொழுது, உங்களுக்கு ஏற்கனவே பிபி இருக்கு, சுகர் இருக்குன்னா கண்டிப்பா செக் பண்ணிக்கங்க. கண்டிப்பா டாக்டர் மெடிகேஷன்ல இருங்க. கன்சல்டேஷன் கண்டிப்பா எடுத்துங்க. ரெகுலர் செக்கப் பண்ணிங்க நல்லது. அதேபோல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்டின்னாலும், நீங்க உடல் நலத்தில கவனமா இருக்கிறது நல்லது. ஒரு சின்ன சின்ன ஏதாவது அசௌகரியம் இருந்தா கூட, உடனே டாக்டர பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனைகள் கிடையாது. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல வக்கரமா இருக்கும்போது, இந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள செலவுகள கண்டிப்பா குடுப்பார். அதில கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா நல்லது. மத்தபடி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி என்பவர்களுக்கு இது ஒரு லாபத்தை குடுக்கக்கூடிய ஒரு குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களா கண்டிப்பா இருக்க போகுது. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் ரூ. 99 ஜாதகம் குடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா, 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ரூ. 300 குடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி அது மட்டும் இல்லாம பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண், பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர், வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலயும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.